அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனையானது கொலேசேரின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 27 வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். அன்பானவர்களே, இதோ ரட்சிப்பு என்பது ஒரு மாபெரும் இரகசியம். ஏனென்றால் ஏறக்குறைய 4000 வருடமாக தேவனுடைய ரட்சிப்பு, பாதுகாப்பு, தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய ஜெயத்தை அனுபவித்த ஒரு தேசம் உண்டு. அவர்கள் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தார்கள். பரிசுத்த பவுல் வழியாக தேவன் புறஜாதிகள் ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்வதற்கு சுவிசேஷத்தின் வழியாக இப்பொழுது பரம ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை தேவன் மறைத்து வைத்திருந்த ரகசியமாம். அதனால் தான் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த ரகசியத்திற்குள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம் என்னவென்றால், அந்த மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆகையால் உங்கள் நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை அல்ல. உங்கள் நம்பிக்கை அது மகிமையின் நம்பிக்கை. அது பிரியமல்ல, ஐஸ்வர்யம் நிரம்பிய நம்பிக்கை. இந்த ரகசியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். உங்க நம்பிக்கையை சாதாரணமாய் நீடாதீங்க. இது பல காலமாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். உன் நம்பிக்கை சாதாரணமானதல்ல. எந்த சூழ்நிலையில நம்பிக்கை விட்டுறாத. அதில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை வெளியேடு. வெளியில் இருக்கிற தரித்திரம், போராட்டம், வெளியில் இருக்கிற பிரச்சனையை பிரியமல்லே நாம் தீர்க்கிறதற்கு உள்ள இருக்கிற அந்த மகிமையின் நம்பிக்கையை வெளியெடுப்போம். வெளியே இருக்கிற வெறுமையை விரட்டி அடிப்போம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, பவுலுக்கு வெளிப்படுத்தின இந்த ரகசியங்கள் தமது ஜனங்களுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி தங்களுடைய ரட்சிப்பின் ரகசியம் எவ்வளவு ஐஸ்வர்யம் வாய்ந்தது என்பதை அறியட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே.